குழு புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நீங்க முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடருவோம். பேங்க்வெட் ஹால் இங்க தான் இருக்கு, உள்ளதா இருக்குது. ஓகே. வழக்கமாக லானில் எடுப்பாங்க, ஆனால் வெயில் அவ்வளோ கொளுத்துது, அதனால் லானில் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ உசிதமாக இருக்காது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ பொறுப்பேற்ற அமைச்சர்கள் மட்டுமல்லாது ஏற்கனவே பொறுப்பேற்று கொண்ட 9 அமைச்சர்கள் உட்பட எல்லா அமைச்சர்களும் எவ்வளோ பேர், முதலமைச்சர் உட்பட 33 அமைச்சர்கள். சீஃப் மினிஸ்டரும் கூட அமைச்சர் தாங்கிறது குறிப்பிடத்தக்கது. சீஃப் மினிஸ்டர் என்றாலும் கூட he is the prime is inter pares, he is the first among equals. முதலமைச்சர் உட்பட 33 அமைச்சர்களும் ஆளுநரோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மரபில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மரபின்படி அந்த அமைச்சரவை இப்போ நாளைக்கு இன்னும் ஒரு 2 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் கூட அவர்கள் உட்பட இந்த அத்தனை அமைச்சர்களும் புகைப்படம், அந்த ஒட்டுமொத்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் ஆளுநரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது அந்த பதவியேற்பு விழா முடிந்த பிறகு நடக்கக்கூடிய மரபாக இருக்கிறது. சபாநாயகர் பங்கு கொள்றது இல்லை. ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லோரும் இந்த புகைப்படத்தில் இந்த ஃப்ரேம்ல இருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை விரிவாக்கம் மாற்றங்கள் ஆளுநருடைய மனைவியும் பல் கலந்துப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கும் அந்த அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தி கடந்த அமைச்சரவை குழு புகைப்படத்தில் இடம்பெற்றதும் கூட வியப்பை ஏற்படுத்தியது. கோர்ஸ் அந்த மேடையோட கேஸும் நம்ம சேர்த்து பார்த்தோம். குழு புகைப்படத்தில் இருந்தாரா இல்லையா, நாட் வெரி ஷூர், லெட் மீ ஸ்டேக். இல்லை அது அவர் அனுப்பிவிட்டு தான் குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு ஆளுநர் வந்த உடனே, ஆளுநரும் முதலமைச்சரும் வந்த உடனே அத்தனை அமைச்சர்களும் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். இப்போ நம்ம திரையில ஆளுநர் மாளிகையுடைய லோக் பவனுடைய பேங்க்வே ஹாலில் காட்சிகளை பார்க்கின்றோம். திரைதாயத்துள்ள நீங்க சொல்வது போல இது கவர்னர் மாளிகையுடைய புரோட்டோகாலில் நடைபெறும். ஆனாலும் தோழமை கட்சிகள் while that was the so during the previous event விமர்சனத்தை வைத்திருந்தாங்க. இயல்பா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட இந்த விமர்சனத்தை அறிக்கையா கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு உண்மையான விமர்சனம்னா, பொதுவாக வந்தே மாதரம் பாடல் சில வரிகள் தான் முன்னால் இருக்கும், இதுக்கு முன்னெல்லாம். இப்போ கூடுதல் வரிகளை வச்சு அது கூடுதல் நேரத்தை இது பண்ணுறது பொதுவாக ஒரு ஏற்புடையதான் என்பது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் 1, 2, 3 பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் அனைத்தையும் தாங்குகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இறுதியாக வர்றதுனால எங்களுடைய அமைச்சர்கள் 2 பேர் பதவியேற்றிருக்காங்க. திரு ராஜேஷ் அவர்கள் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர், அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி மேலூரில் அதிசயமாக வென்றவர் தான் சகோதரர் விஸ்வநாதன் அவர்கள். அவர் மதுரையில் அரசியல் செஞ்சவர் தான். காஞ்சிபுரத்தில் எம்பியாக இருக்கும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா, மதுரை காரு காஞ்சிபுரத்துக்கு வரலாமான்னு கேட்டாங்க. காஞ்சிபுரம் எக்ஸ்எம்பி மதுரை வந்து நிற்கிறார். இதெல்லாம் விவரங்கள் அறியாதவர்கள் தெரிஞ்சு சொன்னது. அவர் அதிகமாக அரசியல் செய்தது ஆரம்பத்தில் மதுரையில் தான். ஓகே, ஆளுநரும் வந்துட்டாரு, குழு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. ஆளுநர் சகிதம் முதலமைச்சர் சகிதம். அந்த ஆடியோ இட் இஸ் வெரி கேயாட்டிக். ஆளுநர் மாளிகையிலேருந்து வர்ற அந்த அறிவிப்பு ஆடியோவை குறைக்கலாம். இட் இஸ் வெரி டிஸ்ட்ராக்டிங். எஸ், திரு இதயத்துல்லா, கோ ஹெட். அப்போ திரு விஸ்வநாதன் அவர்களை பொறுத்தவரை கக்கனுக்கு பிறகு அந்த தொகுதியிலே எம்எல்ஏ ஆகி, பொது தொகுதியிலே எம்எல்ஏ ஆகி அவர் அமைச்சராகனா இந்த நேரத்தில் நம்ம அவரை பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த அமைச்சர்கள் உருவாகியிருக்கிறாங்க. இது காங்கிரஸ்காரர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷம். கூட்டணி மந்திரி சபை நம்ம திரையில பார்க்கலாம். திரு ஹிதாயத்துல்லா அவர்களுடைய காங்கிரஸ் கட்சி உட்பட அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் என்று எடுத்துக்கொண்ட தமிழ்நாட்டு அரசுல உருவார முதல் கூட்டணி மந்திரி சபையுடைய புகைப்படத்தை நீங்க திரையில பார்க்கிறீங்க. திஸ் இஸ் ஹிஸ்டரி இன் மேக்கிங். இது வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற போகும் காட்சிகள், படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.